இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 24வது வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தை. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்ற வசனத்தின்படியாக நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தப்பட்டு உலகத்தின் எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தவராக சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கின போது அவர் அற்பமாய் எண்ணப்பட்டார், அவர் அருவருக்கப்பட்டார். நாம் அருவருக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருவருக்கப்பட்டார். நாம் அற்பமாக எண்ணப்படக்கூடாது என்பதற்காக அவர் அற்பமாக எண்ணப்பட்டார். பிதாவை நோக்கி அவர் கூப்பிடும்போது பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை அவருக்கு மறைத்து கொண்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கூப்பிட்ட போது நம்ம பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்படணுன்றதுக்காக, நம்முடைய ஜெபத்துக்கு பிதாவானவர் பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட அந்த ஜெபத்துக்கு கூக்குரலுக்கு பிதாவாகிய தேவன் பதில் கொடுக்காதபடிக்கு தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி கூப்பிடும்போது அதுக்கு பதில் கொடுக்கலை. நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு மறு உத்தரவு கொடுக்கணுன்றதுக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய முகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மறைத்து கொண்டார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை பிதாவாகிய தேவன் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்காமலும் இருந்து நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு கேட்டருளுகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இவர்களுடைய தேவ தூதர்கள் அனுதினமும் பிதாவை தரிசிக்கிறார்களே என்று ஆண்டவர் சொல்லி யாரையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை பார்க்குறோம். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவாய் எண்ணப்பட்டவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். லேயால் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி அவளுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து அவளுடைய அற்பமான சூழ்நிலையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாக எண்ணாதபடிக்கு அருவருக்காதபடிக்கு உம்முடைய முகத்தை மறைக்காமல் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேலே எங்களுடைய பாவம் அக்கிரமத்தை எல்லாம் சுமத்தி எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக, உம்மோடு கூட எங்களை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நீர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உம்முடைய முகத்தை மறைத்து கொண்டீர். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக அருவருக்கப்பட்டவர், எங்களுக்காக அற்பமாக எண்ணப்பட்ட நீங்கள் எங்களுக்காக சிலுவிலே தொங்கி ஜீவனை கொடுத்தீரே. உம்முடைய ஜீவனுக்காக, நீர் எங்களுக்காக கொடுத்த நித்திய ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.